இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சிஐடி இயக்குனர் டத்தோ குமார் முத்துவேல் நியமனத்தை தற்காத்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார். அரசு மலேசிய போலீஸ் படையின் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி இயக்குநராக டத்தோ குமார் முத்துவேல் நியமிக்கப்பட்டதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தற்காத்து பேசினார். அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் ஆற்றல் வாய்ந்த திறமையான நபர்களுக்கு இனம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று பிரதமர் வலியுறுத்தினார். இனம் எனக்கு ஒரு பிரச்சினை அல்ல, ஆனால் அந்த பணியை ஏற்று வழிநடத்தக்கூடிய எவரும் அதற்கு தகுதியானவரே என்று இன்று நிதி அமைச்சில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சியின் தலைவராக பணியிடம் மாற்றப்பட்டுள்ள முன்னாள் சிஐடி இயக்குனர் டத்தோஸ்ரீ சுஹைலி ஜைனுக்கு பதிலாக கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி டத்தோ குமார் அரச மலேசிய படையின் மிகப்பெரிய உயர் பதவியான சிஐடி இயக்குனர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். இதற்கு முன்பு டத்தோ குமார் ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவராக பொறுப்பேற்று இருந்தார். நாட்டின் முக்கிய பதவிக்கு டத்தோ குமார் நியமிக்கப்பட்டது தொடர்பில் பர்சத்து கட்சியின் முக்கிய தலைவர் பட்ருல் ஹிஷாம் ஷஹாரின் அண்மையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதுபோன்று மலேசிய ஆயுதப்படையில் லெப்டினன்ட் ஜெனரலாக சீன சமூகத்தை சேர்ந்த ஜானி லிம் நியமிக்கப்பட்டது குறித்தும் பர்சத்து கட்சியின் பாடிக்சன் தொகுதியை சேர்ந்த அந்த தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். பிற இனத்தவர்களுக்கு தொடர்ந்து முக்கிய பதவிகள் அளிக்கப்பட்டு வருமானால் மலேசியா விரைவில் பூமிபுத்ரா அல்லாத முதல் தலைமை நீதிபதி, ஆயுதப்படை தலைவர் மற்றும் போலீஸ் படை தலைவர் ஆகியோரை பெற முடியும் என்று அந்த பர்சத்து தலைவர் அரசாங்கத்தை மறைமுகமாக சாடினார். எனினும் நாட்டில் உயர் பதவிகளில் உள்ள காவல்துறையினரில் பெரும்பாலோர் மலாய்க்காரர்கள் என்றும் காவல்துறை தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பல்வேறு துறைகளின் இயக்குநர்கள் உட்பட அனைவருமே மலாய்க்காரர்களாக இருப்பதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். அதே வேளையில் தேசிய மொழி அளிக்கப்பட்டு வருவதாகவும் சீன சமூகம் அரசியல் ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த சமூகமாக மாறி வருகின்றனர் என்றும் இன உணர்வை தூண்டி வருகின்ற நபர்களை அன்வார் கடுமையாக சாடினார். நாட்டை காப்பாற்றுவதற்கும் வழிநடத்துவதற்கும் பெரும்பான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் என இரு தரப்பிலும் சமத்துவம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடப்பாடாகும் என்று பிரதமர் விளக்கினார். ஆடவர் ஒருவரை மடக்கி 3000 ரிங்கெட் கோரி மிரட்டியதாக கடன் வசூலிப்பாளர்களான 2 சகோதரர்கள் ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 26 வயது கே கருணாகரன் மற்றும் 31 வயது கே கங்காதரன் என்ற அந்த இரு சகோதரர்கள் நீதிபதி டத்தோ அஹ்மத் கமால் அரிஃபின் இஸ்மாயில் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 3000 ரிங்கிட்டை ஒப்படைக்கும்படி 30 வயது நபரை அச்சுறுத்தியதாக அந்த இரு சகோதரர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஜொஹூர் கூலாய் பண்டார் புத்ரா கூலாய் ஜலான் கண்ணாரியில் உள்ள ஒரு ஸ்னூக்கர் சென்டரில் இவ்விரு சகோதரர்களும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மாணவர் மற்றும் சிறார்களை உட்படுத்திய பகடிவதை தொடர்பான வழக்குகளை செவிமடுக்க நடுவர் மன்றத்தை உருவாக்க வலியுறுத்தும் பகடிவதை எதிர்ப்பு சட்டத்தை இயற்றுவதற்கான அவசியத்தை அரசாங்கம் ஆராயவிருக்கிறது. தற்போது எந்தவொரு சட்டத்திலும் பகடிவதை தொடர்பான தெளிவான அர்த்தமோ அல்லது தண்டனையோ இடம்பெறவில்லை என்று சட்டத்துறை சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மான் சைட் தெரிவித்தார். சட்டத்தில் பகடிவதை என்ற வார்த்தை பிரத்யேகமாக குறிப்பிட்டு இடம்பெறாததால் நியாயப்படி கூறினால் செக்ஷன் 507வது பிரிவில் திருத்தம் மேற்கொண்டதில் ஓரளவு மனநிறைவு கொள்ள முடிகிறது என்று அசலினா தெரிவித்தார். இதனிடையே பகடிவதை வழக்குகளை கையாளுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட நடுவர் மன்றம் குறித்து வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பொது அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தியதாக ஸ்லாங்கூர் கோம்பாக் சத்தியா சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஹில்மான் இடாமன்
கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். பெர்சத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவரான முகமது ஹில்மான் மேஜிஸ்ட்ரேட் அமீரா அப்துல் அசீஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 36 வயதான முகமது ஹில்மான் பொது அமைதிக்கு மிரட்டலை ஏற்படுத்தக்கூடிய குற்றங்களை புரியும்படி தூண்டும் விதமாக alpha.channel.tv என்ற டிக்டாக் கணக்கில் உள்ளடக்கத்தை பதிவேற்றம் செய்துள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து முகமது ஹில்மான் விசாரணை கோரியுள்ளார். பெர்சத்து கட்சியின் சிகாம்புட் தொகுதியின் துணைத் தலைவர் அடாம் ரட்லான் அடாம் முகமது 4.1 மில்லியன் ரிங்கிட் அபராத தொகையை செலுத்திய பின்னர் அவருக்கு எதிரான 12 ஊழல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளில் இருந்து இன்று விடுவிக்கப்பட்டார். அரசு தரப்பு வழக்கறிஞர்களான ஃபரா யாஸ்மின் சலே, ஃபட்லி ஜம்ரி மற்றும் அடாம் ரட்லான் வழக்கறிஞர் ராஜன் நவரத்தினம் ஆகியோரின் வாதங்களை செவிமடுத்த பின்னர் நீதிபதி சுசானா ஹுசேன் தமது தீர்ப்பை வழங்கினார். சட்டத்துறை அலுவலகத்தில் அடாம் ரட்லான் சமர்ப்பித்த பிரதிநிதித்துவ மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருப்பதாக நீதிமன்றத்தில் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபரா யாஸ்மின் தெரிவித்தார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு பண மோசடி, பயங்கரவாத எதிர்ப்பு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் சட்டத்தின் கீழ் தனக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையை அடாம் ரட்லான் செலுத்த முன்வந்து இருப்பதாக ஃபரா யாஸ்மின் விளக்கினார். 2025ஆம் ஆண்டுக்கான SPMU எனப்படும் சிஜில் பிளாஜரான் மலேசிய உலாங்கான் எனும் SPM மறுதேர்வு அமர்வின் தேர்வு முடிவு நாளை ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த தேர்வில் நாடு தழுவிய நிலையில் 186 மையங்களில் 10,049 மாணவர்கள் அமர்ந்ததாக அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த மே மாதத்திலிருந்து பாலியல் வர்த்தகத்திற்காக 14 வயது இரட்டை சகோதரிகளை கடத்தியதாக 2 நண்பர்கள் பேரா ஸ்ரீ மஞ்சோங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 25 வயது முகமது முஸ்தாக்கி முகமது ஜுபீர் மற்றும் 26 வயது ஷஸ்வானி முகமது ஹஷீம் ஆகிய இருவரும் நீதிபதி அசீசா அஹ்மத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை மஞ்சோங் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜலான் உத்தாமா மரீனா ஐலண்ட் தெலோ முரோ லுமுட் என்ற இடத்தில் இருவரும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவர்களின் இத்தகைய நடவடிக்கையினால் இரட்டை சகோதரிகள் பாதிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.